நல்ல ஒரு மனிதர், என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர் திரு மனுநீதி அவர்களின் பணி நிறைவு பெறுவது ஒரு இழப்பாகவே நான் கருதுகிறேன். அவர் நிறைய சிகரங்களை தொட்டு இருக்க வேண்டிய மனிதர். அவர் நல்ல மனிதர்களுக்கு தான் சோதனைகள் வரும் என்பது வரலாறு. அதன் பிரகாரம் இவரும் சோதனைகளை சந்தித்துள்ளார். இருப்பினும் அவருடைய மன உறுதியை நான் பாராட்டுகிறேன். டிராஃபிக் இஷ்யூங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். டெய்லி சென்னை சிட்டி டிராஃபிக்கை பொறுத்தளவில் டெய்லி சேலஞ்சாக இருந்தாலும் அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோங்கிறது மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்தோம். அப்படி போராட்டத்தில் இருக்கும்போது இதுக்கு என்னடா வழின்னு தீர்வு காண தேடும் பொழுது எங்கள் சுதாகர் சாரு மூலமாக அறிமுகப்படுத்தினவர் தான் நமது ரோட் சேஃப்டி மனுநீதி சார். இவரை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகளே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு ட்ரையல் பேசிஸில் மனுநீதி சாரை கோயம்புத்தூர்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜங்ஷன் அனலைஸ் பண்ணோம். அதான் ஸ்பென்சருங்கிறது சார் சொன்ன மாதிரி ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங்கு. அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு. பப்ளிக்கில் ஒரு ஆன்டி ரிமார்க் வரும், சோசியல் மீடியாவில் ஒரு டெவலப் ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன பயத்தில் ஆரம்பித்தோம். பட் இருந்தாலும் நம்ம மனுநீதி சாரோட ஒரு ஸ்கில்லு, அவருடைய அனுபவத்தினுடைய ஒரு எஃபர்ட்டில் நாங்களும் கொஞ்சம் கைகோர்த்து அதை ஸ்டடி பண்ணி ஆரம்பித்தோம். அது மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு சென்னை சிட்டியில். அதுதான் ஃபஸ்ட்டு யூடர்ன் சிஸ்டம் இன்ட்ரோடியூசிங் இந்த சென்னை சிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணோம் சிட்டியில். அதுக்கெல்லாம் ஒரு டிக்ஷனரியாக இருந்தவர் மனுநீதி சார் அப்படின்னு சொன்னால் கூட அது மிகையாகாது. அவரை வச்சு அடுத்து தேனாம்பேட்டை அறிவாலயத்துக்கு முன்னால் பண்ணும்போது ஒரு சிஎம் ஆஃபீஸு சின்ன ஒரு நடுக்கம் இருந்தது. பட் இருந்தாலும் அதையே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி சிஎம் முதற்கண்டு முன்னால் ஒரு வரவேற்பை எங்களுக்கு வாங்கி தந்துச்சு. இப்போ அடுத்து அதில் ஃப்ளைஓவர்லாம் வரப்போகுது. இந்த யூடர்ன் சிஸ்டங்கிறது இவற்றை நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஜீரோ ஃபைனான்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதுன்னா கவர்மெண்டில் இவருடைய பிளான் தான். அதை நான் ரியலைஸ் பண்ணி சொல்கிறேன். நானும் ஒரு அனுபவத்தில் ஒரு 20-25 வருஷம் சர்வீஸில் இருக்குது டிராஃபிக்கில். ஜீரோ ஃபைனான்ஸில் ஒரு டிராஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இந்த சிஸ்டம் இது மட்டும் இல்லை, இன்னமும் சென்னையில் பலதரப்பட்ட இடத்துல நாங்கள் செஞ்சுருக்கோம். ஏர்போர்ட்டில் செஞ்சுருக்கோம், 100 ஃபீட் ரோடு லக்ஷ்மண் சுருதியில் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி ஜிபி ரோடு அண்ணா சாலில் திருப்பி நியரில் செஞ்சுருக்கோம். இன்னமும் பலதரப்பட்ட இடங்களில் தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, ஏர்போர்ட்டு எல்லா செக்டர்லையும் பண்ணியிருக்கோம். இதனுடைய அவுட்புட்டு பப்ளிக்கு நல்லா வரவேற்கிறாங்க. இதனுடைய வரவேற்பு இன்னமும் தொடரணும். இவருடைய அனுபவத்தை இன்னமும் நாங்கள் டிராஃபிக் பிளானிங்கில் ஷேர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். பட் இவர் வேணாம்னு சொன்னாலும் இவரை நாங்கள் விடமாட்டோம். இவருடைய திறமைகளையும் அனுபவங்களையும் இன்னமும் ஷேர் பண்ணி இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஜீரோ ஃபைனான்ஸில் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்போம். பட் சார் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஒரு சின்ன விண்ணப்பத்தை வேண்டி, இவருடைய அனுபவங்கள், இவருடைய சர்வீஸு ரிட்டையர்ட் ஆனாலும் இவருடைய பிளான்களும் அனுபவங்களும் திறமைகளும் ரிட்டையர்ட் ஆகாது என்று உறுதியாக இருக்கிறோம்.